ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கம் வித் மீ டு ஹெல் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் ஃபிலிம் தான் பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நேசம் அட்டாக்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இன்னைக்கான படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம், வேனில் ஏறலான்னு பார்க்குறப்ப ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு ஊஞ்சல் இருக்கு. அந்த ஊஞ்சலில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வரலாம் அப்படின்னு ஊஞ்சலுக்கு பக்கத்தில் போறா. அப்போ இந்த சின்ன பொண்ணு யாரு கூடயோ தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. இது அந்த பொண்ணு கூட படிக்கிற 3 பசங்க பார்த்துடுறாங்க. போய் அந்த பொண்ணை கிண்டல் பண்றாங்க. அவன் நீ யாரு கூட பேசிக்கிட்டு இருக்க, இங்க யாருமே இல்லையே, தன்னை தனியா பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன லூசா, இவ கண்டிப்பா பைத்தியமா தான் இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு கிண்டல் பண்றாங்க. அதுல ஒரு பொண்ணு இந்த பொண்ணு விளையாண்டுகிட்டு இருக்கிற ஊஞ்சலோட கயித்துல தான் கையை வைக்கிறா. வச்ச உடனே யாரோ இவ கையை கடிக்கிற மாதிரி இருக்கு. இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு அந்த 3 பொண்ணுங்களை பயந்து வேனுக்கு ஓடிடுறாங்க. தனியா பேசிக்கிட்டு இருந்தா பாருங்க, அந்த பொண்ணு பயந்து போய் வேனுக்குள்ள போறா. ஸ்கூல் வேனுக்குள்ள உட்காந்துக்கிட்டே அந்த இடத்த உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த ஊஞ்சல்ல கண்டங்கரேன்னு ஒரு கொடூரமான உருவம். இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு அப்படியே மிரண்டு போயிடுறா. இப்படியே பல வருஷம் கடந்து போகுது. அடுத்த சீன்ல அப்படியே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அங்க ஒரு அம்மா, என் கண்ணுக்கு பேய்கள்லாம் தெரியுது, என்ன நைட் நேரம் ஆனா ரொம்ப சித்திரவதை பண்ணுது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இதை நர்ஸு கவனிச்சு அங்க இருக்க டாக்டர் கிட்ட போய் சொல்றான். இதெல்லாம் இந்த காலத்துல நம்புற மாதிரியா இருக்கு. அந்த அம்மா சொல்லுது, நீ என்கிட்ட வந்து சொல்ற, போய் வேற வேலை இருந்தா பாரு அப்படின்னு. அந்த டாக்டர் நம்ப மாட்டாங்க. இல்ல டாக்டர், நான் சொல்றதை கேளுங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரியே அந்த அம்மாவோட கையை காலு எல்லாமே ஒரே காயமா இருக்கு. எனக்கு என்னமோ அந்த அம்மா பொய் சொல்ற மாதிரி தெரியல அப்படின்னு அந்த நர்ஸ் என்ன சொன்னாலும் அந்த டாக்டர் நம்ப மாட்டாங்க. இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நிறமாச கர்ப்பிணியா இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட். இந்த பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். இந்த பொண்ணுக்கு பிறந்ததுல இருந்து முதுகுல ஒரு தழும்பு இருக்கு. அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு எந்த காரணமும் இந்த பொண்ணுக்கு தெரியல. என் அம்மாவுக்கு தான் தழும்பு தெரியும். என் அம்மா நிறைய விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. இதுக்கு ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கணும். இந்த தழும்பை எப்படியாவது என் முதுகுல இருந்து எடுக்கணும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் என்ன பண்றான், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன்ட்டை வச்சு சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணி அந்த பொண்ணோட முதுகுல இருக்கிற தழும்பு எடுத்துறான். இந்த 2 பேருமே புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. இந்த பொண்ணு மட்டும் தனியா ஒரு ரூம்ல இருக்கா. அந்த ரூம்ல யாரோ ஒரு பொண்ணு செவுத்து ஓரமா நின்று செவுத்தையே தட்டிக்கிட்டு இருக்கா. பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கா. அதுவும் நேர்ல பார்த்தா தெரிய மாட்டான், கண்ணாடியில பார்த்தா மட்டும் தான் அந்த பொண்ணு தெரிறா. கண்ணாடியில பார்த்துக்கிட்டு பின்னாடி மெதுவா நகண்டு அந்த பொண்ணை தொட ட்ரை பண்றா. அங்க யாருமே இல்ல. அதுக்குள்ள இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துடுறான். என்ன ஆச்சுன்னு கேட்கறான். இந்த வீட்டுக்குள்ள நம்மளை தவிர வேற யாரோ இருக்காங்க, ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. ஆனா அந்த ஹஸ்பண்ட் இதை சீரியஸா பெருசா எடுத்துக்க மாட்டான். நீ இப்ப நிறமாச கர்ப்பிணி அப்படின்றப்ப பசிக்கிறப்ப உனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தோணதான் செய்யும். இதெல்லாம் ரொம்ப நார்மல், பிரம்மையா இருக்கும். வா சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்கலாம் அப்படின்னு இந்த பொண்ணை அலட்சியப்படுத்துறதுலயே நோக்கமா இருக்கும். சொன்ன மாதிரியே சாப்பிட்டுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போலான்னு இந்த பொண்ணு பாத்ரூம்குள்ள போறா. முகத்தை கழுவுறதுக்காக கண்ணாடியை பாக்குறா. கண்ணாடியில அந்த பொண்ணு திர்றா. கண்ணாடிக்குள்ள இருந்து அந்த கொடூரமான சக்தி ஓங்கி கண்ணாடியை அடிக்குது. கண்ணாடி அங்கேயே கீறல் விழுகுது. பயந்து ஐயோ அம்மான்னு கத்துறான். ரத்தத்தை கேட்டபடியே மறுபடியும் ஹஸ்பண்ட் வந்து எட்டி பாக்குறான். என்னாச்சுன்னு வந்து பாக்குறான். கண்ணாடி உடஞ்சிருக்கு. உன் கையால இந்த கண்ணாடியை குத்துனியா, சரி ஒன்னும் பயப்படாத, நாளைக்கு காலையில சரி பண்ணிடலாம் அப்படின்னு மறுபடியும் அலட்சியமா பேசுறான். உனக்கு இன்னுமா புரியல, கண்ணாடிக்குள்ள இருந்து அந்த உருவத்தை பார்த்தேன், அந்த உருவம் தான் கண்ணாடியை தான் கையால குத்தி கிழிச்சுது, இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க வேணாம், இந்த வீட்டுல நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு பயங்கரமா கத்த. இப்போவும் அவன் பெருசா எடுத்துக்கல. இந்த பொண்ணை சமாதானப்படுத்தி அன்னைக்கு நைட்டு தூங்க வைக்கிறான். தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கட்டில் ஓரமா திரும்பி படுக்கிறா. கட்டில் கடியில யாரோ படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. கட்டில் கடியிலையும் குடிஞ்சு பாக்குறா, யாருமே இல்ல. யாரோ ஹால்ல உட்காந்து இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. மெதுவா தன்னந்தனியா ஹால் வரைக்கும் நடந்தே போறான். அப்ப ஹாலோட ஓரத்துல அந்த உருவம் நிக்குது. அந்த உருவத்தை பார்த்து ஐயோ அம்மா கத்துறா. ரத்தத்தை கேட்ட உடனே ஹஸ்பண்டும் வரான். அவங்க கிட்ட அந்த உருவத்தை காட்டுறா. அவன் கண்ணுக்கு அந்த உருவம் தெரியல, இவளுக்கு மட்டும் தான் தெரியுது. இப்பவும் இந்த பொண்ணு சொல்றத அந்த ஹஸ்பண்ட் நம்ப மாட்டான். இவங்க கூட ஹெல்ப்புக்காக ஒரு வேலைக்காரமாவும் இருக்காங்க. அந்த அம்மா அந்த பாயிண்ட்டை சொல்றாங்க. இத்தனை தடவை அந்த பொண்ணு சொல்லுதுன்னா அந்த பொண்ணு சொல்றதுல கண்டிப்பா வேல்யூவான ஒரு பாயிண்ட் இருக்கும். அது என்னன்னு பாருங்க. கண்டிப்பா ஒரு அமானுஷ சக்தியா கூட இருக்கலாம், அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேய் ஓட்டுறவர் இருக்காரு, அவரை நாளைக்கு காலையில நான் கூட்டிட்டு வரேன், அவர் பார்த்துட்டு என்னன்னு சொல்லிடுவாரு அப்படின்னு இந்த அம்மா சொல்ல, அதுக்கு இவனும் தான் ஒய்ஃபுக்காக இதை ஒத்துக்கிறான். காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டோட 2 பக்கமும் என்ட்ரன்ஸ்ல மந்திரிச்சு வச்ச எலுமிச்சம்பழத்தை கட்டி விட்டுட்டு போறான். ஹைவேல நல்லா ஸ்பீடா காரை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது காருக்கு பின்னாடி யாரோ உட்காந்துருக்க மாதிரி இவன் கண்ணுக்கு தெரியுது. பின்னாடி இருந்து கண்ணங்கரன் 2 கை மட்டும் இவன் கழுத்து நெரிக்குது. பயத்துல ரோட்டோட பாதிலே வண்டி நிப்பாட்டான். அப்பதான் தன்னோட ஒய்ஃப் சொன்னது உண்மைன்றது இவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. இதுக்கு மேல டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வண்டியை யூட்டர்ன் எடுத்து வீட்டுக்கு திரும்புறான். வேலைக்காரமா சொன்ன மாதிரி பேய் ஓட்டுறவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இந்த பேய் ஓட்டுறவருக்கு கண்ணு தெரியாது. ஆனா கண்ணு தெரியாமையே இவரால் எல்லாத்தையும் ஃபீல் பண்ண முடியும். இந்த இடத்துல தீய சக்தி இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிருவாரு. வீட்டுக்குள்ள வந்த உடனே இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்றதை இப்ப நான் சொல்ல போறேன். 2 பேருமே கவனமா கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்து முதுகுக்கு பின்னாடி இருந்த ஒரு தழும்பு, அந்த தழும்பு தான் இப்ப நடக்கிற பல பிரச்சனைக்கும் காரணம். உன் உடம்போட ஒட்டி கிடந்த ஒரு சாத்தானுக்கு உன் தழும்பு அழிச்சு அந்த சாத்தானுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்துட்டு அதோட ஆட்டம் அதிகமாயிரு. அந்த தழும்பு முதுகுக்கு பின்னாடி எப்படி வந்துச்சுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் உன்னால இந்த சாத்தான் யாரு, இதுக்கு உனக்கு என்ன சம்மந்தன்றதை தெரிஞ்சுக்க முடியும். இதை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு வாங்க, தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் தான் என்னால உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் இந்த பொண்ணோட அம்மா மட்டும்தான்.
அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அவங்க அம்மா இருந்த வீடை பார்த்தா பூட்டி கிடக்கு. பல வருஷமா அந்த வீடை யூஸ் பண்ணவே இல்லை, பாலடைஞ்சு கிடக்கு. சரி, இந்த ஊர் தலைவர்கிட்ட போய் கேட்போம், அவங்களுக்கு கண்டிப்பா உங்க அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கறாங்க. அவர் ஒரே தான் ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா வித்தியாசமா பிஹேவ் பண்ணாங்க, கையில கத்தி எடுத்துட்டு என் கண்ணுக்கு பேய் தெரியுது அப்படின்னு ஊர் மக்களுக்கெல்லாம் மிரட்டல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மேல ஊருக்குள்ள இந்த அம்மா நடமாட வச்சா எல்லாத்துக்கும் ஆபத்து அப்படின்னு அந்த அம்மாவை மனநலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி சேர்த்துட்டோம் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லி முடிக்க இந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோருது. எங்க அம்மா ஒண்ணு பைத்தியம் இல்ல, அவங்களையும் ஆஸ்பத்திரியில் சேர்த்தீங்க அப்படின்னு பயங்கரமா கோவப்பட ஹஸ்பண்ட் கண்ட்ரோல் பண்றான். சரி வா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு அன்னைக்கு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. இவங்களை பார்த்த உடனே டாக்டர் ஒரே வார்த்தையை சொல்லிடுறாங்க, உங்க அம்மா இருக்கிற மனநிலைக்கு இப்போ உங்க அம்மா உங்களால பார்க்க முடியாது. உங்க அம்மா நைட் ஆனா பேய் என் கண்ணுக்கு தெரியுது, ஏன்னா அந்த பேய் ரொம்ப கொடுமைப்படுத்துது, அடிக்குது, சித்திரவதை பண்ணுது, என்னை எப்படியாவது கொன்னுடுங்க அப்படின்னு ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க. எங்கனால உங்க அம்மாவை சமாளிக்கவே முடியல. இந்த நிலைமையில நீங்க உங்க அம்மாவை பார்த்து உங்க அம்மா கிட்ட நீங்க என்னத்த பேச போறீங்க? நல்லது தான் சொல்றேன், உங்க அம்மாவை இப்ப பார்க்க முடியாது அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லி இந்த பொண்ணு கோருது. எங்க அம்மாவை நான் எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறனால அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு அலோவ் பண்றாங்க. இதில் பார்த்துட்டு அவங்க அம்மா பயங்கரமா கத்துறாங்க, அலறாங்க. நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கல, இது ஏன் தப்பு தான், என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, என்னை எதுவுமே பண்ணாத, நேனா என்னை விட்டுரு அப்படின்னு கத்துறாங்க. நான் நேனா கிடையாது, லீதா, உங்க பொண்ணு என்னை மறந்துட்டீங்கன்னா நல்லா பாருங்க அப்படின்னு இவ என்ன சொன்னாலும் அவங்க அம்மா கேட்கற நிலைமையிலே இல்லை. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரா. உடனே ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் சொல்றான், இன்னுமா உனக்கு புரியல, இவங்க அம்மாவுக்கு ஒரே பொண்ணு கிடையாது, உன் கூட ஒட்டி பிறந்த ஒரு ரெட்ட பிறவி நெய்னா அப்படின்னு ஒருத்தி இருந்திருக்கா. உன் கண்ணுக்கு இப்ப அடிக்கடி தெரியறதெல்லாம் அவதான். இதை பத்தி என்னன்னு பேய் ஓட்டுற போய் கேட்போம் அப்படின்னு போய் கேட்கறாங்க. அவர் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. உன் முதுகுல இருந்த தழும்பு ஒரு ரெட்ட பிறவியை உன் உடம்புக்குள்ள இத்தனை நாள் கட்டி வச்சிருந்துச்சு. உன் உடம்பு விட்டு அந்த தழும்பு அழிச்சனால அது வெளியே வந்து இப்ப பல மடங்கு சக்தி வாய்ந்ததாயிருச்சு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு இல்லையா, அது உனக்கு மட்டும் பிறக்கல, அவ உடம்புக்குள்ள இருந்தனால அவளுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இன்னொரு குழந்தை உன் வயிற்றுல இருக்கு, அதை நம்ம வளர விடக்கூடாது, அதை அழிச்சே ஆகணும் அப்படின்னு இந்த பேய் ஒற்றாள் இந்த பொண்ணை ஒரு 3 விதமான தண்ணியை குடிக்க சொல்றான். இவளும் குடிக்கிறான். குடிச்ச உடனே இந்த பொண்ணுக்கு பிரசவ வலிவு, நார்மல் பிரசவம் எப்படி ஆகுமோ அதே மாதிரியே இவளுக்கு சின்னதா ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தைய இந்த பேய் ஒற்ற ஆளு கண்ணு முன்னாடியே கொண்டுறான். இந்த விஷயம் உன் கூட ஒட்டி பிறந்த ரெட்ட பிறவைக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம யாரையும் உயிரோட விட மாட்டா, அதுக்குள்ள அவளை எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி அழிச்சே ஆகணும் அப்படின்னு இவங்களை அனுப்பி வச்சுட்டு ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள இந்த ஆள் மட்டும் தனியா இருக்கான். அப்ப பயங்கரமா காத்தடிக்குது, புயல் வீசுது, இருக்கிற எல்லா பாட்டிலும் சுக்குநூறா நொறுங்கி விழுகுது. அந்த ரெட்ட பிறவிக்கு இவன் தான் அதை பண்ணியிருக்கான்றது தெரிஞ்சு போச்சு போல. இவன் அப்படியே தூக்கி ஓடுற ஃபேன்ல தலையை காட்டி தலையை துண்டாக்கி கொடூரமா கொள்ளுது. அந்த பேய் ஓட்டுற ஆளு வீட்டில் இருக்கிற எல்லா கண்ணாடியும் மூடி வைக்க சொல்றான். அந்த கண்ணாடி வழியா இந்த பேய் வருது சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லா கண்ணாடியும் துணியை போட்டு மூடி வைக்கிறாங்க. இப்போ இந்த வீட்டில் வேலை பார்க்குற அந்த வேலைக்காரமா மட்டும் வீட்டில் தனியா இருக்காங்க. அப்ப ஒரு கண்ணாடி மட்டும் துணியை விலைக்கு பப்பரப்பான் இருக்கு. அந்த கண்ணாடியை பார்த்த உடனே துணி எடுத்து மூடலாம் ட்ரை பண்றப்ப அந்த துணியை கிழிச்சுக்கிட்டு ஒரு உருவம் வெளியே வருது. இந்த கொடூரமான உருவம் அந்த அம்மாவை கழுத்து நெரிச்சு ரத்த வாந்தி எடுக்க வச்சு கொடூரமா கொள்ளுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க, அந்த அம்மா கொடூரமா செத்து கிடக்காங்க. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஹீரோயினோட அம்மா தப்பிச்சு வந்துடுறாங்க. அவளோட உடம்புக்குள்ளதான் அந்த ரெட்ட பிறவி ஆவி இருக்கு. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இருக்கான் பாருங்க, அவன் கழுத்து பிடிச்சு அப்படியே தூக்குது. முதல்ல என் அக்காவோட முதுகுல இருந்த தழும்பு அழிச்சு என்ன வெளியே கொண்டு வந்த, ரெண்டாவது உனக்கு எனக்கும் பிறந்த குழந்தைய உன் கையாலேயே கொன்ன, இதுக்கு மேல நீ உயிரோடவே இருக்கக்கூடாது, அவனை அப்படியே தூக்கி எரிஞ்சு கொடூரமா கொழுது இந்த பேய். அப்படியே இந்த ஹீரோயின் பக்கம் வருது. நான் யார் தெரியுமா, பிறக்கும் போது நீ நானும் ஒட்டி பிறந்தோம், நம்ம 2 பேத்துக்குமே ஒரே ஒரு இதயம் தான். அப்ப நம்ம அம்மாக்கார் என்ன தெரியுமா பண்ணா, உன்னை காப்பாத்துறதுக்காக என்னைய உடம்புல இருந்து எடுத்து என் இதயத்தை உனக்கு கொடுத்து என்ன கொன்னு உன்னை காப்பாத்தினா. இது பெரிய துரோகம் இல்லையா? அன்னைக்கு நம்ம அம்மா எனக்கு துரோகம் பண்ணா, இன்னைக்கு நீங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு இன்னமும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் குழந்தைய எப்படி நீ கொன்னியோ அதே மாதிரி உன் கண்ணு முன்னாடி உன்னையும் உன் குழந்தைய நான் கொல்லுவேன். நான் என்ன வேதனையை அனுபவிக்கிறனோ அந்த வேதனையை நீ அனுபவிக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பேய் இவளை கொல்றதுக்கு பக்கத்துல வருது. இவளும் இந்த பேய்கிட்ட இருந்து தன்னோட குழந்தையை காப்பாத்துறதுக்காக ஒளிச்சு வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு தெரிச்சு ஓடுறான். இவளு முடிஞ்ச அளவுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி பாக்குறா. இந்த பேய்கிட்ட இருந்து இவளால தப்பிக்க முடியல. கடைசியில் என்ன சொல்றா, உனக்கு என் இதயம் தானே வேணும், அதை நானே தரேன், இந்த என்னோட இதயத்தை எடுத்துக்க, ஆனா என்னோட குழந்தையும் நம்ம அம்மாவையும் நீ எதுவுமே பண்ணக்கூடாது, சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கத்தி எடுத்து தன் நெஞ்சில குத்துறா. இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா சாக அந்த பேயும் இந்த உலகத்தை விட்டு போக ஆரம்பிக்குது. இப்ப அவங்க அம்மா பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. இந்த குழந்தைய பாக்குறாங்க, தான் பொண்ணு செத்து கிடக்கிறதையும் பாக்குறாங்க. ரெண்டுல ஏதாவது ஒரு பிள்ளையை காப்பாத்துன்றதுக்காக சுயநலமா அன்னைக்கு ஒரு பிள்ளையை கொண்டேன், அன்னைக்கு நான் பண்ண தப்பு 2 பொண்ணுங்களையும் இன்னைக்கு பழி வாங்கி 10ஆவதுக்கு இந்த குழந்தைய அனாதையாக்கிருச்சு அப்படின்னு இந்த அம்மா அந்த குழந்தைய அழுதுகிட்டே பாக்குறாங்க. இதோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பாய்.